வெல்கம் டு ராமி சரசுவை கிச்சன். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சாதம், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காவை கட் பண்ணி கொஞ்சோண்டு சால்ட் போட்டு ஒரு டீஸ்பூன் ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கோகோனட், அப்புறம் 4 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அப்புறம் புளி வந்து உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கார்லிக், அப்புறம் வந்து கடுகு, உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை. இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வந்து புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் 3 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ அது கூட கடுகு, உளுந்து, அப்புறம் வந்து வெந்தயம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இது போட்டு நல்லா வந்து பொரிய விட்டுடணும். புளிக்குழம்புனா வெந்தயம் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் பொரிஞ்சப்பறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பூண்டு, ஒரு 8 to 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஸோ பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 6 சின்ன வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில நம்ம வந்து ரைஸை வந்து முதல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அப்போ நான் அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்போ நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், 1.5 தக்காளி, அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். புளி அதிகமாக சேர்க்குறீங்கன்னா தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை புளி வந்து கம்மியாக இருந்ததுன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் குழம்பு ரொம்ப புளிப்பாயிடும். ஸோ இப்போ தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். உங்கள்கிட்ட கடையில் வாங்கின மிளகாத்தூள் இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நான் 2 பேர் இருக்குன்னா 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் ஆட்கள் அதிகமாக இருந்தீங்கன்னா அந்த மசாலா பொடியோட அளவை நீங்கள் அதிகரிச்சுக்கலாம். இப்போ வந்து புளியை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியும் நம்ம ஊற்றியாச்சு. ஸோ நம்ம புளி வந்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆன அப்புறம் நம்ம அந்த கோகோனட்டும் தேங்காயும் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதையும் போட்டுடலாம். ஸோ அந்த பேஸ்ட்டும் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஸோ நானும் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். பார்த்திங்கன்னா குழம்பு இது வந்து நல்லா பாருங்கள், நல்லா கொதிக்குது. கொதிச்சப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காவை போடணும். ஏன் வெண்டைக்காய் வந்து முதலே ஃப்ரை பண்ணிக்கணும்னு சொல்லினா, இல்லை அப்படியே போட்டிங்கன்னா அந்த வெண்டைக்காவோட அந்த வழுவழுப்பு இருக்கும். அதனால் குழம்பு கொஞ்சம் அந்த வழுவழுப்பு தன்மையோடு இருக்கும். அதனால தான் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு போடுறது. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து புடலங்காய் வந்து அந்த மேலே ஒயிட் ஸ்கின் இருக்கும், அதை மட்டும் லேசாக ரிமூவ் பண்ணுங்கள். நிறையா இல்லை, லேசாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த புடலங்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். ஏன்னா புடலங்காயிலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதை வந்து நம்ம எடுக்கிறதுக்காக தான் அந்த சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அந்த புடலங்காவை நல்லா கழுவிடணும். இப்போ குழம்பு பாருங்கள், ஒரு இடத்துல இருக்கிறதையும், அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு ஒன்றுதில் வேகுது, அரிசி வச்சுருக்கேன். ஸோ வந்து எல்லாத்தையும் ஒரே வேலையாக நம்ம முடிச்சிடலாம் சீக்கிரம். இப்போ குழம்பு காஞ்சோன்னா நம்ம புடலங்காவை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ புடலங்காய், அப்புறம் வெங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கோகோனட், அப்புறம் வந்து கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணி, அப்புறம் கடுகு, உளுந்து. ஸோ ஆயில் போட்டுட்டு கடுகு உளுந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனோன்னா நம்ம வத்தல், அப்புறம் வந்து கருவேப்பிலை அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் ஃப்ரை ஆன அப்புறம் ஆனியனும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க.
ஸோ நீங்கள் வந்து கடலைப்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பும் சேர்க்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் புடலங்காவுக்கு. ஸோ புடலங்காய் வந்து நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நீங்கள் கழுவிட்டு தான் சேர்க்கணும். அப்படியே சேர்த்திங்கன்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நல்லா வந்து 2 டைம் வந்து அந்த இதை நல்லா கழுவிட்டு அப்புறம் அந்த புடலங்காவை சேர்த்துக்கலாம். புடலங்காய் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும், அதனால் நிறையா தண்ணி ஊற்ற வேணாம். அந்த சன்னா தால் ஊற்றின தண்ணியோட 1 கிளாஸ் அந்த வாட்டர் போதும். அதிலே புடலங்காய் நல்லா வெந்துடும். இப்போ வந்து நம்ம வேக வச்ச அந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. வேக வச்ச கடலைப்பருப்பு அதுவும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் அதை சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா புடலங்காய் சீக்கிரம் வெந்துடும். அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியவே நான் சேர்த்துருக்கேன், அதை வேஸ்ட் பண்ணாமல். ஸோ அந்த தண்ணியிலே வெந்துடும். அப்படி வேகலைன்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ புடலங்காய் வந்து வெந்துருச்சு. இப்போ நான் வந்து கோகோனட் துருவி வச்சுருக்க நம்ம தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா கிளறுனா டேஸ்டான புடலங்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லன்ச் ரொட்டீன் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.